இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. இவ்வளவு நேரம் என்கிட்ட வாங்கிலே பேசுனீங்க இல்ல, இப்ப என் மகன்கிட்ட பேசுங்க. என்கிட்ட சொன்னதை என் மகன்கிட்ட சொல்லுங்க. என்ன சொன்னாங்க மாமா? இந்த அவங்களே சொல்லுவாங்க, சொல்லுங்க. பிரசிடண்ட், இது ஊர் கூடி தேர் எடுக்கிற விஷயம், கோயில் சம்பந்தப்பட்டது. சாங்கியம் எம்பிட்டு முக்கியமோ அந்த அளவுக்கு சகனமும் முக்கியம். தப்பா நினைக்காதீங்க பிரசிடண்ட். பூமி பூஜை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே அது தடங்களா போலீஸ் வந்ததால நின்னு போச்சு. நல்ல காரியம் பண்ண முடியாம போச்சு. இது பெரிய அபசகனம் இல்லையா? ஆமா பிரசிடண்ட், ஆரம்பமே இப்படி தடங்களா இருந்தா வேலை எப்படி நடக்கும்? ஏதாவது ஏடா கூடமா நடந்தா தெய்வ குத்தமாயிடாது. அதுக்கு இல்ல பிரசிடண்ட், எல்லார் மனசுலயும் ஒரு இதுவா இருக்கு. இந்த தடங்கள்னால சரியா வராது. என்ன சரியா படல? இத பாரியா சம்பவம், நாம ஒண்ணு நினைக்க சாமி ஒண்ணு நினைக்குதுன்னு சொல்லுவாங்க. நம்ம ஆஸ்பத்திரி கட்டுறதுக்கு சாமியோட நகையெல்லாம் அடகு வைக்கிறது செந்தூர் முருகனுக்கே பிடிக்கலன்னு நினைக்கிறேன். ஆமா பிரசிடண்ட் சார்வாள், நல்ல வேலை. கட்டடம்லாம் கட்டி முடிச்சதுக்கு அப்புறம் சகுனம் காட்டாம அந்த பகவான் முருகன் ஆரம்பத்திலேயே பூஜை நிறுத்தி சகுனம் காட்டிட்டாருன்னு நாங்க நினைச்சுக்கிறோம். இல்ல என்ன பேசுறீங்கன்னு எனக்கு புரியல. கொஞ்சம் தெளிவா பேசுறீங்களா? இம்புட்டு பெரிய ஆஸ்பத்திரி கட்டுறதுக்காக நம்ம ஏற்பாடு பண்ணுதா, அதுல ஒரு சின்ன பிரச்சனை வந்தது. அதை போய் தடன்னு என்னதோ சொல்லுதீங்க. அதை தூக்கி போட்டு அடுத்த வேலையை பார்க்கணும்ல. அதான் எல்லாம் சரியா போச்சுன்னு சொல்லுதோம்ல. சண்முகம், தப்பா எடுத்துக்காதீங்க. ஆரம்பமே அபசகனம், நிச்சயமா இந்த வேலை நடக்காது. அதனால ஆஸ்பத்திரி கட்டுற முயற்சிய இப்படியே விடுறதா நல்லது. அதான் எங்க எல்லாரோட முடிவு. என்ன பேசிய? அம்புட்டு வேலையை அது நடந்துட்டு இருக்கு. இந்த நேரத்துல போய் வாண்டான்னு சொன்னா என்ன அர்த்தம்? எப்படி நிப்பாட்ட முடியா? சமூகம், ஒரு விஷயம் தப்பா இருக்குன்னா ஆண்டவன் நேர்ல வந்து சொல்ல மாட்டான். இந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயத்தை தான் சகுனமா காட்டுவான். சகுனம் சரியில்லை. இதுக்கு மேல இந்த வேலையை கையில எடுக்க வேண்டாம்னு நினைக்கிறேன்.